அவள் விழிமொழியை படிக்கும் மாணவனானேன். அவள் அக்கா அனிதா அக்கா ஃபோன் பண்றாங்க. தேங்க்ஸ். ஹலோ அனிதா. என்னடி இன்னும் நீ எந்திரிக்கலையா? ஏன் குரல் ஒரு மாதிரி இருக்கு? ஆமாண்டி, நல்லா தூங்கிட்டேன். அப்பாவும் அம்மாவும் இன்னும் அப்செட்டாவே இருக்காங்க. என்ன பண்றதுனே தெரியல. இந்த பார்த்திபன் இப்படி பண்ணுவா நான் நினைச்சே பார்க்கல. அப்பா அம்மா விடு, நீதான் ரொம்ப அப்செட்டா இருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லன்னு சொல்ல முடியாது ரஜினி, எனக்கும் செம கோவம் வருது. ஆனா அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லலையே அனிதா. நீங்க அவனுக்கு எதுக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்களேன். அதுக்குள்ள நீங்க ஆசைப்படுற மாதிரி அவன் வேலைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஆமா, அவன் வேலைக்கு போனாலும் நாங்க சொல்ற பொண்ணிய கல்யாணம் பண்ணிக்க போறான். லவ் கிவ்னு சொல்லிட்டு அலையறான். அனிதா, அவன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு வருத்தமா இல்ல நீங்க பார்த்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கலன்னு வருத்தமா? ஏன் ரெண்டுமே இருக்க கூடாதா? நாங்க பார்த்தது எவ்வளவு நல்ல சம்பந்தம் தெரியுமா? அப்போ அவன் லவ் பண்றான்னு சொன்னது உனக்கு பிடிக்கலையா? நம்பல ரஜினி. அவன் சும்மா இந்த மேரேஜ் ப்ரொபோசலை அவாய்ட் பண்றதுக்காக லவ் பண்றேன்னு போய் சொல்லிட்டு தெரியறான். சரி, நீ அவன்கிட்ட பேசுனியா? அவன் யார லவ் பண்றேனாவது சொன்னானா? அது நான் சாரி அனிதா, நான் அவன்கிட்ட இத பத்தி பேசல. என்னடி, நான் தான் பேசுன்னு சொன்னேன்ல. அவன் உன்கிட்ட தான் ஏதோ கொஞ்சம் மறைக்காம பேசுறான். நீ கேட்டனா கண்டிப்பா சொல்லுவான்ல. நீ கேட்டே சொல்லல உன் தம்பி. நான் எப்படி அனிதா? இல்லடி, அவன் உன் மேல பெரிய மரியாதை வச்சிருக்கான். நீ கேட்டா கண்டிப்பா சொல்லுவான்டி. இப்ப கூட நம்ம சரின்னு சொன்னா பொண்ணு வீட்ல கல்யாணம் பண்ணி கொடுக்க ரெடியா இருக்காங்க. இல்லனா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவன்கிட்ட பேசு. பேசிட்டு சொல்லுடி. முதல்ல அவன் சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியணும் எனக்கு. ஓகே ஓகே அனிதா, நான் பேசுறேன். இங்க பாரு, உன் கால்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சொல்லிட்டேன். பாய். எனக்கே இந்த மாதிரிலாம் கனவு வருது. யார் நீ? ஏன் என் மனசு உன் பின்னாடியே போகுது? நீ யாரை நேசிக்கிறேன்னு உன்கிட்ட கேட்க என் மனசு ஏன் பதட்டமாகுது? இதை எப்படி நான் கடந்து போறதுன்னு தெரியல. ஆனா கடந்துதான் ஆகணும். ஹலோ. ஹலோ, எங்க இருக்க பார்த்திபா? நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஓ, பிஸினா? நல்லா ஸ்ட்ராங்கா காஃபி குடிச்சிட்டு இருக்கியா? என்ன பக்கத்துல இருக்க நான் தேடுறியா? ஏங்க, என்ன மேஜிக் கத்துக்கிட்டீங்களா?
ஓஹோ, இதுக்கு மேஜிக் வேற கத்துக்கணுமா? உன் பிஸினா என்னன்னு தெரியாதவளானா? உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே, ஆனா தெரியாத மாதிரியே இருக்கீங்க. சொல்லிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. அது ஏன்னா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? ம், என்ன? காஃபி டீ எல்லாம் விலை ஏறி போச்சுல்ல, அத பத்தி தான். ஏங்க? ஷோ, ஆமாம். பேசாத. என்கிட்ட பிஸின்னு போய் சொல்ற? ஏன் கால் பார்த்து பேச மாட்டேங்கிற? ஃப்ராட். இந்த மாதிரி எத்தனை போய் சொல்லிருக்க? ஐயோ, சத்தியமா ஒரு 4-5 தாங்க. நிறைய பொய்யெல்லாம் சொல்லல. ம், அதுல ஒரு லவ்வும் ஒண்ணு, அப்படிதானே? ஐயோ, என்னங்க அத பொய்னே சொல்றீங்க? என் காதல் உண்மையானது, நேர்மையானது, தூய்மையானது. அப்ப அவளை எனக்கு காட்டு, நான் பார்க்கணும். ஏய், ஆ, யோசிக்காத. யோசிச்சா போய் தான் சொல்லுவேன். வர வர ரொம்ப அநியாயம் பண்றீங்க. சரி, நாளைக்கு மார்னிங் அவ ஜாகிங் வருவா. ம், அங்க உங்களுக்கு நான் அவளை இன்ட்ரோ பண்றேன். நிஜமாவா? சத்தியமா. அட நம்புங்க. அண்ணா 2 டீ. சரி பார்த்துப்பா. எனக்கு டீ எல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் சீக்கிரம் கிளம்பணும். ஆளை காட்டு, நான் பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். ஏங்க காலையில இவ்வளவு சூடா இருக்கீங்க? இப்பதானே வந்திருக்கோம், இருங்க ஒரு டீயை போட்டு போவோம். என்ன பார்த்திபா, கடை பக்கமே ஆளை கடை பிஸியா இருக்க போல இருக்கு. ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? அதான் உன் ஆளோட வந்திருக்கே, பார்த்தாலே தெரியுது. சரிந்தா, ஸ்பெஷல் டீ. ஸ்பெஷல் டீயா? ஆமா, ஸ்பெஷலான ஆளோட வந்திருக்கல்ல. பார்த்திபா, உன் ஆளு குடும்ப பொண்ணா லட்சணமா அழகா இருக்குப்பா. ஹலோ, அவன் பாட்டுக்கு என்னமோ பேசிட்டு இருக்கா, நீ அமைதியா இருக்க? விடுங்க, அவன் ஏதோ உளறிட்டு போறான். நீங்க முதல்ல டீ சாப்பிடுங்க. குடிங்க. ஏங்க ஏங்க என்னங்க இவ்ளோ கோவப்படுறீங்க? ஏங்க இங்க இங்க முதல்ல உங்க கோவத்தை கம்மி பண்ணுங்க. வாங்கிக்கோங்கக்கா. இல்லம்மா, வேண்டாம். அண்ணே, அன்னைக்கு ரோஸ் வாங்கி கொடுங்கண்ணே. வாங்கிக்கோங்கக்கா. வேண்டாம்மா. இருமா, குடு. அண்ணே, அண்ணி ரொம்ப அழகா இருக்காங்கண்ணே. என்னதெல்லாம் ஆளாளுக்கு என்ன அண்ணி அண்ணின்னு சொல்லிட்டு இருக்காங்க? நம்மள ஏதோ லவ்வர்ஸ் நினைச்சு பேசிட்டு இருக்காங்க, நீயும் அப்படியே சிரிச்சிட்டு இருக்க. விடுங்க, ஏதோ உங்க வியாபாரத்துக்காக சொல்லிட்டு போறாங்க. அதுக்குன்னு அண்ணின்றதா? ஏங்க, ஒரு பொண்ணும் பையனும் ஒன்னா வந்தா எல்லாரும் அப்படி நினைக்கிறது சகஜம் தானே. எனக்கு இந்த ரோஸ் எல்லாம் வேண்டாம். ஏங்க, இது உங்களுக்கு இல்லங்க, அவளுக்கு. என் வழிக்கு வருவீங்க ரஜினி? ஹாய் ரஜினி. என்ன பார்த்தல, எல்லாரும் உங்களை லவ்வர்ஸா தானே பாக்குறாங்க. அவங்களுக்கு வேற வேலை இல்ல. ஏன் நீ உன் மனசுல இருக்கிறத சொல்ல வேண்டியதானே? என் மனசுல என்ன இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போய் நான் உன் மனசாட்சி என்கிட்டே வா. ஒண்ணும் இல்லாமையா அவன் பூ உனக்கு இல்லைன்னு சொன்னப்போ கோவப்பட்ட? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஒண்ணு கோவப்படல. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத ரஜினி. எனக்கு எல்லாமே தெரியும். அதெல்லாம் எதுவும் இல்ல. கெட் லாஸ்ட்.
என்னாச்சுங்க? இல்ல அங்க பைக் பக்கத்துல அங்க அங்க யாருமே இல்லையே. ஆமா ஹாய் சார், என் பேர் அருண். எங்க யூடியூப் சேனல்ல காதலர் தினத்துக்காக ஒரு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கோம். உங்களை மாதிரி லவ்வர்ஸை தான் தேடிட்டு இருந்தோம். நீங்க இன்டர்வியூ கொடுக்க முடியுமா? பேசலாமே, தாராளமா பேசலாமே. நான் ஆல்ரெடி செம்ம லவ் ஃபீல்ல தான் இருக்கேன். பார்த்திபா, அவங்க நம்ம லவ்வர்ஸ் நினைச்சு கேட்டுட்டு இருக்காங்க. நீயும் சரின்னு சொல்ற? ஏங்க, ஒரு மெசேஜ் தானேங்க, சும்மா ஒரு சீட்டிங்க. அப்புறம் தப்பா ஏதாவது எழுதிட போறாங்க. பிரதர், இதை கொடுங்க. இந்தாங்க சார். இந்தாங்க, இத போட்டு தலைய மூடி குனிஞ்ச மாதிரி நில்லுங்க, நான் பாத்துக்கிறேன். ரெடியா பிரதர்? ரெடி சார். சொல்லுங்க, காதலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு மனுஷன் தன்னோட லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போக கடவுள் கொடுத்து விட்டு இருக்கிற ட்ரம்ப் கார்டு தாங்க காதல். என் லைஃப்ல கூட அந்த மேஜிக் நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த த்ரில் இருக்கே, செம்ம ஃபீலிங் அது. சரிங்க சார், இப்ப நீங்க லவ் பண்ற பொண்ணை பத்தி சொல்லுங்க. அவ ஒரு ஏஞ்சல். அவளை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அவ ஸ்டைல் என்ன, அழகு என்ன, அடாடாடாடாடா. தன்னை வெறுக்கிறவங்கள கூட நேசிக்கிற ஒரு பொண்ணுங்க அவங்க. தன்னோட குடும்பத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவங்கள மாதிரி ஒரு ஆளு எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. அவங்க எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். என் அன்பை கொட்டி காலம் முழுக்க அவ கூடவே இருந்து நான் பாத்துக்கிறேன். என்ன சார், பார்த்த உடனே ஸ்பார்க் ஆயிடுச்சு போல இருக்கே. இல்லவே இல்ல. அவங்க கூட கொஞ்சம் கொஞ்சமா பழகி அவங்க குணம் பிடிச்சு போய் இப்படியும் ஒரு பொண்ணான்னு அவங்கள நான் நேசிக்கவே ஆரம்பிச்சேன். தினமும் அவங்கள பாக்குறதுக்கு எல்லாமே புதுசா இருக்கும். சீக்கிரமே என் காதல அவங்க கிட்ட சொல்ல போறேன். சூப்பர் சார். எங்க டீம் சார்பா உங்க காதல் ஜெயிக்க வாழ்த்து. தேங்க்யூ 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 சார். வரேன் சார். எப்படிங்க, கரெக்டா பேசிட்டேனா? இது பாரு, அவ வருவாளா இல்லையா? என்ன போய் சொல்றியா? ஹலோ, அங்க பாருங்க. யாரு இந்த பொண்ணா? பக்கத்துல வந்து ஷூலேஸ கட்டிட்டு போவா, பாத்துட்டு கிளம்பலாம். சரியா? வெயிட் அண்ட் see. என்ன, கிளம்பலாமா இப்போ? ஹாய் பார்த்தி. ஹாய். இந்த ஓ சோ ஸ்வீட். ஆமா, இந்த பக்கம் நான் ஒண்ணு பார்த்ததே இல்ல. ஜாகிங்லாம் வருவியா? இப்போதான் கொஞ்ச நாளா. ஓ, அப்போ நாளையில இருந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கோ. நம்ம ஒண்ணா ஜாகிங் போலாம். கண்டிப்பா. இவங்க ரஜினி, எங்க அக்காவோட ஃப்ரெண்டு. அக்காவோட ஃப்ரெண்டா?
ஓ ஹாய், நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ டூ. சரி ஓகே பார்த்தி, நீ ஈவினிங் ஃப்ரீயா? மீட் பண்ணலாமா? மீட் பண்ணலான்னு மட்டும் சொல்லு, நான் ஃப்ரீ ஆயிடுவேன். நீ கேட்டு மாட்டேன்லாம் சொல்ல முடியுமா? ஐயோ, உன்கிட்ட பிடிச்சதே இதான் பார்த்தி எனக்கு. ஆமா, உன்னை பார்த்தா இப்படி லிட்டர் கணக்குல வழிறான்ல, பிடிக்காம என்ன செய்யுமா? சரி அப்ப நான் வந்துடுறேன், வெயிட் பண்ணுவேன், நீயும் வந்துடு. மெசேஜ் பண்றேன் உனக்கு. பை பாய், மறக்காம மெசேஜ் பண்ணு. யா ஓகே, பை பை. பாய் 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 பாய். போதும் போதும், தொடச்சுக்கோ, வழியுது. எப்படி இருக்கா பாத்தீங்களா? செம்மல்ல? நீ கொடுத்த பில்டப்ல நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஓகே, சுமாரா இருக்கா. சும்மா எல்லாம் சொல்லாதீங்க, உங்களுக்கு பொறாம தானே? எனக்கு என்ன பொறாம? சும்மா ஓவரெல்லாம் பேசாத, வா கிளம்பலாம். எப்படியோ நான் சொன்னது பொய் இல்லைன்னு இப்ப நம்புறீங்களா? அப்படியே இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணிருங்க. என்னது? அவகிட்ட ப்ரொபோஸ் பண்ணணும். அதுக்கு? அதுக்கு தாங்க நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஏங்க, உங்க தங்கச்சி கல்யாணத்துக்குலாம் நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருப்பேன். எனக்காக இது கூட பண்ண மாட்டீங்களா? சரி, பண்ணி தொலைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க, ரொம்ப தேங்க்ஸ். சரி சரி, வா கிளம்பலாம், நேரம் ஆகுது. போலாம். அங்க போறது நம்ம வீட்டு மகாராணி மாதிரி இருக்கு. ஆமாங்க, நம்ம ரஜினி தான். ஏண்டி, ராதிகா கல்யாணம் தான் முடிஞ்சு போச்சுல, அப்புறம் எதுக்கு இந்த பையனோட சுத்திட்டு இருக்கா இவ? ஏங்க, ஏதாச்சும் வேலையை வந்திருப்பா. ரஜினியை பத்தி தப்பாலாம் பேசாதீங்க, அது அவ ஃப்ரெண்டோட தம்பி தானேங்க அந்த பையன். ஏய், அது நமக்கு தெரியும்டி, ஆனா பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? ஓஹோ, ரெண்டாவது ஜாக்பாட்டு வச்சுக்கிறேன். இப்ப உன் ஜாதகமே என் கையில, உன் வாழ்க்கைய என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. இவளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவ தானே வந்து நிப்பா. இனிமே வரவே முடியாதபடி பண்ணிடுறேன். ஏங்க, என்னங்க யோசிக்கிறீங்க? எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் உன்னை வீட்டுல இறக்கி விட்டுட்டு கிளம்புறேன்.